So yeah, it hits different. And hopefully in the season we don't miss him much. Naraya points of time he's had his lows, but when the team has had their lows collectively, he's been the one to bail us out. Naraya instances nadandirukku. He pulls off something from out of somewhere and he gets us a goal. Hopefully this season it's all done. He's gone. திரும்பி ஏதாச்சும் ஒரு கேம் விளையாட கொடுப்பானா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. So we don't come into such situations where we will desperately need him, I feel. But I think we made a good signing. But yeah, thank you, Prince. Thank you for all that you've done for the club. நிறைய தடவை நம்மளெல்லாம் சீட்டை விட்டு எந்திரிக்க வச்சு கத்த வச்சிருக்காரு. So thank you for that. ஆமா, thank you for everything. ஹலோ எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு பாப் கருத்து பாட்காஸ்ட். என் கூட இருக்கிறது கௌதம். லொகேஷன் மாறல, ஆனா நான் லொகேஷன் மாறி இருக்கேன். சென்னையில இருந்து பெங்களூர் வந்திருக்கேன். கௌதம், பெங்களூர் வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஒரே ஒரு தடவை ஒரு 2011லயோ 12லயோ அந்த ஃபோரம் கூட்டிட்டு கொண்டு காமிக்கிறேன்னு எல்லாம் கூட்டிட்டு போனானுங்க. அதோட சரி, அவ்வளவுதான். ஃபோரம் மால் பக்கத்துல தான் நானும் இருக்கேன். பட் நான் லொகேஷன் மாறி இருக்கேன். ஒருத்தர் லொகேஷன் மாறி இருக்கார். சாடியோ மானே கோயிங் ஃப்ரம் லிவர்பூல் டு பயர்ன் மியூனிக். அதை பத்தியும் பேசுவோம். பட் இந்த எபிசோடோட மெயின் டாபிக் இந்த ஐடியா நீங்க தான் கொடுத்தீங்க. ஸோ அதாவது இந்த லாஸ்ட் சீசன் நமக்கு எப்படி போச்சு, ஒரு என்னங்க சைட் டு சைடா போறீங்க இல்லதான் லாஸ்ட் சீசன் நீங்க தான் ஐடியா கொடுத்தீங்க. லாஸ்ட் சீசன் பத்தி பேசுவோம், மாதிரி என்ன நடந்துச்சு, லைக் ஒரு இண்டிவிஜுவல் ஃபோக்கஸோட பேசுவோம்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சீரீஸ் ஆஃப் 3 எபிசோட்ஸ் மாதிரி, லுக்கிங் பேக் அட் 21-22. ஸோ நம்ம கோல் கீப்பிங் அண்ட் டிஃபென்ஸ், மிட்ஃபீல்ட் அண்ட் அட்டாக் தனித்தனியா பண்ணுவோம். ஸோ அதான் மெயின் கண்டென்ட் ஆஃப் தி எபிசோட். நாங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சைட்ல கீழே லிங்க் பாப்பீங்க, காப் கருத்துன்னு சொல்லிட்டு. ட்விட்டர்ல கருத்து காப், ஏன்னா காப் கருத்துங்கிறது எவனா எடுத்துட்டான் போல இருக்கு. பட் கருத்து காப் ஆன் ட்விட்டர், காப் கருத்து ஆன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி போஸ்ட் எல்லாம் போடுறோம். சில டிரான்ஸ்ஃபர் ரூமர் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். பட் இருக்கும் ஆமா, பட் போடுவோம், டெய்லியே போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. அதான், பட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது சாடியோ மானே பத்தி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லிவர்பூல் லெஜெண்ட் சாடியோ மானே, லெஜிட்டிமேட்டாவே சொல்லிடலாம். சில பேர்லாம் சொல்லுவாங்க அந்த ஒரு கென்னி டால்கிஷ் லெவல் இல்ல, ஒரு ஸ்டீவன் ஜெரார்ட் லெவல் இல்லன்னு. பட் அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. He has won everything there is to win. இதை பத்தி நம்ம முன்னாடியும் பேசியிருக்கோம். 6 years at the club. I don't think we can ask for much more, இல்லையா? சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, he was the first to come in to இந்த ஒரு ரெவல்யூஷனுக்கே யாருமே அப்ப நம்ம வாங்கல. We were playing with Mario Balotelli, Ricky Lambert எல்லாம் ஸ்ட்ரைக்கரா. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஐ திங்க் அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்போதைக்கு ஃபர்மினோ மட்டும்தான் டீம்ல இருந்தான்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர் ஈவன் இஃப் ஹி ஹேட் ஒரிகி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். மேபி ஒரிகி வாஸ் தேர். அதுக்கப்புறம் தான் ஃபர்மினோவே வந்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் ஒரிகி வாஸ் தேர் இன் பிரெண்டன் ராஜர்ஸ் எராலேயே ஹி வாஸ் தேர். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் ஒரிகி அண்ட் ஃபர்மினோ. இவங்க 2 பேர்த்தையெல்லாம் நம்பி வரணுமா அப்படின்னு யோசிச்சு மானே அப்பவே ஓகே லெட்ஸ் மேக் தி ஸ்விட்ச் 2016ல வந்தான். So he was the first in through the door. I think first Klopp signing in நினைக்கிறேன். I think Mane was. I'm not really sure about that as well. ஆமா, மேபி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் Klopp signing. But anyway, whether or not first Klopp signing இருக்கா இல்லைங்கிறது, but he is the one I would say most associated, and the one of the earliest signings was also most associated with Klopp era Liverpool. So அந்த மாதிரி வேணா சொல்லிடலாம். ஃபேக்சுவலா வெதர் இஸ் a first signingங்கிறது எனக்கு ஆக்சுவலாவே தெரியல. மேபி someone else, யாருக்கு தெரியும். பட் அதான் சாடியோ மானே லிவர்பூலுக்கு 34 மில்லியன் டிரான்ஸ்ஃபர்ல வந்தான் பேக் இன் 2016 on 28th June 2016. 6 seasons he has stayed in Liverpool, and இப்போ இந்த ஆல்மோஸ்ட் கரெக்டா டு த டே 22nd June 2022ல he joined Bayern Munich. நம்ம குரூப்ல பேசிட்டு இருந்தோம், லைக் அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும்னு ரொம்ப வாரமா இருந்துச்சு. ரொம்ப வாரமா அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் முடிச்ச அப்புறம். பட் அந்த seeing him in a Bayern Munich jersey, அந்த ஃபர்ஸ்ட் அந்த மெடிக்கலுக்கு முன்னாடி ஒரு ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ஆட்டோகிராஃப் கொடுக்கும்போது தான் லைக் அது நிறைய பேருக்கு இட் ஹிட் தட் ஓகே திஸ் இஸ் ரியலி தி எண்ட் ஆஃப் த சாடியோ மானே எரா அட் லிவர்பூல்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு இமோஷனல் டைம்னே சொல்லலாம் ஃபார் லிவர்பூல் ஃபேன்ஸ். So fees 27 million euros pounds, potentially rising to 35 million pounds based on individual and team achievements னு போட்டிருக்காங்க. அவனுக்கு வருஷம் புண்டஸ்லீகா வின்னு கிடைச்சிரும். ஸோ அந்த ஒரு போனஸ்லாம் இருக்கு.
பட் அதான் வெரி ஸ்டோரிட் கெரியர் லிவர்பூல்ல. 196 லீக் அப்பியரன்சஸ், 90 கோல்ஸ் லீக்ல. அண்ட் டியூரிங் திஸ் டைம் சாம்பியன்ஸ் லீக் வின்னர், பிரீமியர் லீக் வின்னர், ஆப்கானும் ஜெயிச்சிட்டான் இந்த டைம்ல டியூரிங் ஹிஸ் டைம் அட் லிவர்பூல். ஸோ அதான் ஒரு நல்ல ட்ரிபியூட். ஐ தாட் ஃபேன்ஸ் வந்து ஓவராலாவே அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்க்கும்போது தே ரெஸ்பாண்டட் வெரி வெல். ஒரு இது இல்லை, என்ன சொல்றது, ஒரு அந்த ஆக்ரிமோனியஸ் எக்ஸிட்டும்பாங்க தெரியுமா, வந்து ஒரு சண்டை போட்டுக்கிட்டே வெளியில போறது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. விச் இஸ் வாட் ஐ லைக் அபவுட் திஸ். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அதேதான் கிளாப்பும் அதேதான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். வி ஆல் ரெஸ்பெக்ட் ஹிஸ் டிசிஷன். ஹி வாண்டட் டு லீவ். முன்னாடியே எங்கள்கிட்ட சொன்னாரு, பிகாஸ் இஸ் ஆல்ரெடி ஒன் எவ்ரி திங். ஹி டசன்ட் ஃபீல் திஸ் மோர் சேலஞ்சிங் அப்படின்னு. டு பி ஆனஸ்ட், எஸ், எனக்கு தெரிஞ்சு நமக்கு இன்னும் சேலஞ்சிங்கா இருக்கிறது ஒன்னு பிரீமியர் லீக் டாமினன்ஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிறது மட்டும்தான். கோயிங் க்ளோஸ் 2 seasons, losing it by 1 point on 2 different occasions-லாம் இட்ஸ் ஜஸ்ட் நாட் அக்செப்டபிள். இதுக்கு மேல இதே சேலஞ்சை திருப்பி திருப்பி போய் 1 point எல்லாம் தோக்க முடியாதுன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கும். And I think he's done enough for the Premier League in total. Ne sollலாம் 190 Premier League games, 90 goals. That's almost 1 in every 2 games, which is not easy over a 6 year span. La வந்து அந்த மாதிரி பண்றல, it's insane numbers. 1 every 2 games எல்லாம். அவ்வளோ கேம்ஸ் விளையாண்டி யாராச்சும் இவ்வளோ கோல்ஸ் போட்டிருக்காங்களா? Yes, there have been many other people, but Mane wasn't played as a number 9 until his last few games for Liverpool. So அதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல ஆடினா, அப்புறம் அவங்கள அகாமடேட் பண்ணணும், ரைட்ல வந்து ஆடினா, அப்புறம் சாலா வந்தான், திருப்பி லெஃப்ட்ல போய் ஆடினா. ஸோ இட் வாஸ் அகைன் இப்போ நம்பர் 9 ஆடினா. ஸோ he's done everything so selflessly for the club. We have to celebrate him at every level. அதான் நீங்க சொன்ன மாதிரியே தான், அந்த ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் போடும்போது தான், ஓ உண்மையா கிளம்புறானா அப்படின்னு ஸ்கை ஸ்போர்ட்ஸே போட்டிருந்தாங்க. ஓ அப்போ உண்மையா தானா அது, எல்லாரும் ஒரு பொய்யெல்லாம் சொல்லலையா அப்படின்னு ஸ்கை ஸ்போர்ட்ஸே போட்டிருந்தாங்க. ஸோ யா, இட் ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட். And hopefully in the season வந்து we don't miss him much. ஏன்னா நிறைய points of timeல he's had his lows, but when the team has had their lows collectively, he's been the one to bail us out. நிறைய instancesல அது நடந்திருக்கு. He pulls off something from out of somewhere and he gets us a goal. Hopefully this season it's all done. He's gone. வந்து திரும்பி வந்து ஏதாச்சும் ஒரு கேம் விளையாட கொடுப்பானா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. So we don't come into such situations where we will desperately need him, I feel. But I think we made a good signing. But yeah, thank you Prince, thank you for all that you've done for the club. நிறைய தடவை நம்மள எல்லாம் சீட்டை விட்டு எந்திரிக்க வச்சு கத்த வச்சிருக்காரு. So thank you for that. ஆமா, thank you for everything. அதான் சொன்ன மாதிரி the end of an era started. மானேயோட ஃபிர்மினோ வந்து இஸ் ஆல்ரெடி நாட் பிளேயிங் டூ மச். இப்போ ஒரே ஒரு ரிமைனிங் கொஸ்டின் வந்து மோ சலா அண்ட் ஹிஸ். நம்ம வந்து மானே பத்தி பேசும்போது ஐ ஃபீல் லைக் வி ஷுட் ஆல்சோ டாக் அபவுட் சலா. நீங்க ரெக்கார்டிங்க்கு முன்னாடி நீங்களும் அதை சொன்னீங்க. சம்டைம்ஸ் வந்து மீடியா ஸ்பெகுலேஷன் இருந்திருக்கு தட் தேவ் ஹேட் அ லிட்டில் பிட் ஆஃப் அ ரைவல்ரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ரீசெண்டா அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலுக்கு முன்னாடி சலா வந்து ரியோ ஃபெர்டினாண்டோட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தான். அதுல வந்து he said sometimes when having that little bit of rivalry is a good thing for a team. And he gave the example of Man United. அப்போ ரூனிக்கும் ரொனால்டோக்கும் இருந்த ரைவல்ரினால தான் யுனைடெட் வாஸ் ஏபிள் டு பெர்ஃபார்ம் வெல். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் மானேக்கும் எனக்கும். பட் ஆஃப் த ஃபீல்ட் வந்து we are very good friendsங்கிற டைப்ல. he also had a very good ஒரு இமோஷனல் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மாதிரி இட்ஸ் பின் அ ரைடுன்னு சொல்லிட்டு. அதான் மோசலாவோட ஃபியூச்சர் நிறைய கேள்வி இருக்கு. அண்ட் மேபி ஃபியூச்சர் எபிசோட்ல இன்னும் டீடைல்டா பேசலாம் இதை பத்தி. பட் is this எனக்கு என்னன்னா, is this a clear sign of intention from Liverpool? இந்த மாதிரி வந்து okay, the circumstances are different. Mane வந்து he wants a new challenge. அவனா வந்து he wants to leave. It's not like he's asking for an extension and not getting it, which is the case with Salah. So அது வந்து different circumstances. But இது வந்து ஒரு விதத்துல is it a signal of intention? இந்த மாதிரி this is the end of MSF, மானே சலா ஃபிர்மினோ. இது வந்து நெக்ஸ்ட் வந்து லூயிஸ் டியாஸ், டார்வின் நூனியஸ், டியோகோ ஜோட்டா அவங்க டைம் இது அப்படின்னு ஒரு லிவர்பூல் சைட்ல இருந்து நீங்க ஒரு இன்டென்ஷன் காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்டென்ஷன் காட்டுறாங்களா அப்படிங்கிறது இட்ஸ் வேலிட் பாயிண்ட். ஏன்னா அடுத்த செட் ஆஃப் அந்த 25-year-olds 24-year-olds are coming in. So I think next 3 are in. But நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா you can never have a consistent team going forward. வந்து சாலாவோட கான்ட்ரிபியூஷன் has been immense. ஏன்னா லாஸ்ட் சீசன் செகண்ட் ஹாஃப் வந்து எதுவுமே பெருசா சாலா பண்ணலினாலும் we cannot omit the first half of the season that he had. அப்பவே first halfல we thought he's going to smash his own record of 32. First half of the season I think he had some 15-16 goals நினைக்கிறேன். So we thought ஐயோ அந்த 32 அவனோட ரெக்கார்ட் அவனே அடிக்க போறான் கன்ஃபார்ம் அந்த சீசன் அப்படின்னு.
but it was not meant to be, because I also think this contract situations வந்து அதே டைம்ல தான் எடுத்தாங்க. January, February they started talking. It never went forward. So I think it still was in his mind. இது இப்போ நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து இன்னும் போயிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். But I think you want a successful team, you want to be challenging on all fronts. இந்த மாதிரி ஒரு potential quadruple season இன்னொரு தடவை வேணும் அப்படின்னா you have to sort it out. நீ வந்து புது 3 பிளேயர் எடுத்து போட்டுட்டு if you want Liverpool to come back to that stage, it will not happen. It will again take 3-4 more years to build the team back up. எல்லாரும் 26, 27, 28 ஆகணும். அப்பதான் you will get one proper season. But will Klopp be there during that time? Again, we don't know. ஏன்னா this time we are going to be having potentially 2 new signings. ஏன்னா Diaz has been in with 5 months, but he's going to be playing full time now in Mane's position, and Nunez is going to be playing up front. So we don't know அந்த ஒரு link up எப்படி இருக்கும் அப்படின்னு. The fastest we've seen link ups was with Jota தான். Jota வந்து எந்த ஒரு பாஸ் பண்ணாலும் obviously is finding a player அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவன் வந்து புதுசுல. But it was not the case with Diaz. He gave a few mispasses as well. So it will take new time. It will take some time for him to adjust with Nunez as well. So I think if you want to win, you have to be able to pay the wages. எங்களுக்கு பணம் வரல, எங்களுக்கு கோவிட் அட்டாக் பண்ணிருச்சு, அதனால ஸ்டேடியம்ல ரெவன்யூ வரல, அவனால இந்த கான்ட்ராக்ட கொடுக்க முடியாது அப்படின்னா you have to resort to saying okay, we are not one of the best teams in the world. You can't say that. You are Liverpool. நீ வந்து you have one of the biggest fan bases in the world. You are making tons and tons of money with merchandising, with whatnot. Yes, we can't compete with Manchester United, I agree, but you can certainly compete with other teams. You can't give one player only, you can't give more than him for what he's done for the club. Then you'll have to resort to losing him. Again, I also do think Mane's departure is, yes, the challenge on the decision, but I think it was also got to do with wages. He was earning close to 200k in the Premier League, and he's almost at the end of his career. He will need to make money. We know what Mane is doing with that money. It's not for him. He's putting all that money and developing his own nation. So he has such big hopes on him. He needs more money. And I will say he made the best decision for himself, his family, his country. And he's going to become the Africa's highest paid player in the history of football. So I think he's doing all the good things that he needs. And I think if you need to stay in this zone, you need to win more than you need to pay the players. You need to pay the players. அது புரியுது, பட் ஐ ஃபீல் லைக் வந்து அந்த வேஜ் ஸ்ட்ரக்சர், ஐ ஃபீல் லைக் லாங் டேர்ம் திங்கிங்னு பார்த்தா அந்த வேஜ் ஸ்ட்ரக்சர் அது வந்து ஐ ஃபீல் லைக் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு புரியுது ஏன் வந்து கிளப் சைட்ல இருந்து அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி we can say Salah is a brilliant player, world class player, அதெல்லாம் இருக்கு, பட் he is also getting older. So and Salah வந்து is someone who relies on speed. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இப்ராஹிமோவிச் வந்து 40 years வரைக்கும் ஆடுறான்னா அவனுக்கு ஸ்பீடு தேவையில்லை, அவ்வளோ பிசிக்கலா இருக்கிறதுக்கு, அவ்வளோ ஹைட் இருக்கிறதுக்கு. சலா வந்து he relies on speed, and one of the first things வந்து எது வந்து declines with age நாக்கு ஸ்பீடு தான் மெயினா. இப்போ நம்ம மெஸ்ஸியை பார்க்குறோம். மெஸ்ஸி வந்து இஸ் a very good example for that. He's still a brilliant player, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த முன்னாடி ஒரு மெஸ்ஸி வந்து மெஸ்ஸி at 25க்கும் மெஸ்ஸி at இப்போ வாட் எவர் ஏஜ் இஸ் 32, 33 whatever age he is, இப்போ வந்து அந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது. பட் எனிவே சலாவை பத்தி அப்புறம் இன்னும் ப்ராபப்ளி இன்னும் இந்த கான்ட்ராக்ட்ஸ் ஆக நீங்க சொல்ற மாதிரி இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். he may even leave for free. ஸோ அது பேசுறதுக்கு நிறைய டைம் இருக்கு. பட் ஒரு சின்ன பிஃபோர் வி கோ ஆன் டு அவர் மெயின் டாபிக் வந்து ஒரு சின்ன நியூஸும் வந்தது. இந்த மாதிரி லிவர்பூல் ஹவ் கன்ஃபர்ம்ட் 6 ப்ரீ-சீசன் ஃப்ரெண்ட்லிஸ், 5 friendlies, ஒரு community shield. So July 12th Man United, July 15th Crystal Palace, July 21st RB Leipzig, July 27th RB Salzburg, July 30th வந்து community shield இருக்கு Man City against, and July 31st அடுத்த நாளே வந்து ஒரு friendly இருக்கு Strasbourg பிரான்ஸ்ல இருந்து. So and August 6th first game against Fulham. So அது மட்டும் சொல்லிக்கலாம். பட் டிஃபென்ஸ் கோல் கீப்பிங் பத்திலாம் பேசுவோம். ஸோ இந்த சீசன் வந்து ஐ ஃபீல் லைக் அவ்வளோ எரர்ஸ் இல்லை. ஆஸ் அ டாப் டீம் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எரர்ஸ் இல்லை. இந்த ஃபுட்பால் ரெஃபரன்ஸ்னு ஒரு சைட் இருக்கு, அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்டாட்ஸ் சொல்லிடுறேன். ஸோ லிவர்பூல் வந்து we have scored 94 goals 21-22ல, and goals against வந்து 26, difference வந்து 68, expected goals versus goals against வந்து 55 தான். So we have done much better
than what was predicted. அது இல்லைன்னு சொல்லல. பட் தட் பீங் செட், இதுல இன்னொரு ஸ்டாட்டும் இருக்கு. டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ்ல போனீங்கன்னா எந்த பிளேயர் வந்து எவ்வளவு எரர்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பாத்தீங்கன்னா வந்து ஆலிசன் அண்ட் தியாகோ தான் அதுல லீடிங் 3 errors per இதுன்னு. பட் இப்ப நம்ம சொல்லுவோம் ஸ்டாட்ஸ் வந்து தே டோன்ட் டெல் யூ த ஹோல் பிக்சர். இதுல வந்து எப்படி ரெக்கார்ட் ஆகும்னா, இப்போ ஆலிசன் வந்து டைரக்டா ஒரு அப்போசிஷன் பால கொடுத்து அவன் கோல் போட்டானா தட் இஸ் கவுண்டட் அஸ் அன் எரர். பட் அதுக்கு முன்னாடி வேண்டைக் அவுட் ஆஃப் பொசிஷன்ல இருக்கான், அதெல்லாம் வந்து அந்த பொசிஷனிங் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ ஸ்டாட்ஸ் டோன்ட் டெல் த ஃபுல் ஸ்டோரி. ஸோ அதை பத்தி பேசலாம். நீங்க ஸ்பெசிஃபிக்கா எனக்கு லிஸ்ட் அனுப்பிச்சிருந்ததுல 2 கேம் பத்தி பேசலாம். இன்னும் வந்து 1-0 லாஸ் டு லெஸ்டர் அண்ட் இன்னொன்னு வந்து 2-all draw டு செல்சி. ஸோ போத் க்ரூஷியல் கேம்ஸ். ஐ திங்க் அந்த டிசம்பர் ஜனவரியில தான் ரெண்டும் வந்தது. செல்சி வந்து ஐ ரிமெம்பர் இட் வாஸ் ஜஸ்ட் பிஃபோர் ஆப்கான். அதான் லாஸ்ட் கேம் மானே சலாலாம் ஆப்கான் முன்னாடி ஆடினது. லெஸ்டர் வந்து டிசம்பர்ல வந்தது. இது வந்து நீங்களே ஆரம்பிங்க இந்த டாபிக் பத்தி. ஏன்னா உங்களோட பிரெயின் சைல்டு தான் இது. ஸோ நீங்களே ஆரம்பிங்க. லெஸ்டர் வந்து நீங்க எனக்கு என்ன அமைச்சிருக்கீங்கன்னா புவர் பர்ஃபார்மன்ஸ் ஆல் ரவுண்ட். ஹைலைட்ஸும் நான் பார்த்தேன். ஐ கேனாட் டிஸ்அக்ரி பார்த்ததுல, இல்லையா? இல்ல என்னன்னா எனக்கு வந்து அந்த 2 கேம் வாஸ் பேக் டு பேக் கேம் வீக்ஸ். 2 கேம் வீக்ல we threw away 5 points and I think that's a major decision. நம்ம இந்த பிரீமியர் லீக் வந்து ஒரு பாயிண்ட்ல தோக்குறது அப்படிங்கிறது, you lose 1 point, you draw 1 game, you lose 1 game, okay, but அடுத்த கேமே you shouldn't drop points. I think அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். And to draw points against Chelsea, against Tottenham, against City, I agree. To draw points against Leicester is totally unacceptable. Yes, எல்லா ஃபேன்ஸும் சொல்லுவாங்க மேன் சிட்டியும் அதே மாதிரி தான் வெஸ்ட் ஹாம் டிராப் பண்ணாங்க கடைசியில் அப்படின்னு. I get it, but still they've not dropped as many points as we've dropped, as many draws as we've had. 8 draw என்னமோ பண்ணணும் நினைக்கிறேன் இந்த சீசன்ல, which is totally unacceptable. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த பிரென்ட்ஃபோர்ட் கேம் was the first draw we made. 3-3 டிரா. அது வந்து such a stupid game it was. எவ்வளவு எரர் பண்ணோன்னு கையை விட்டு எனலாம் நினைக்கிறேன். அத்தனை எரர் இருந்துச்சு அந்த கேம்ல. அப்போ பேசும்போது சரி, ஆனா we started pondering அப்பவே, ஐயோ பிரென்ட்ஃபோர்ட் கூட எல்லாம் டிராப் பண்ணிருக்கோமே, சிட்டி வேற பறந்துட்டு இருப்பானுங்களே, நம்ம எப்படி பிடிக்க போறோம். ஓகே, அது ரொம்ப ஏர்லி இந்த சீசன், அதெல்லாம் மேக்கப் பண்ணிக்கலாம்னு கடைசியில வந்து ஒரு பாயிண்ட்ல நிக்கிறோம். சோ ஏன் இவ்வளோ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், நம்ம அவ்வளோ எரர்ஸ் பண்ணல, நான் ஒத்துக்கிறேன். But why I am pinpointing this is, if you want to win the Premier League on a consistent basis and not lose by 1 point, இது எல்லாமே முக்கியம். உடனே வந்து நீ ரொம்ப வந்து ஸ்க்ரூட்டனி பண்ற, இந்த டீமுக்கு நீ வந்து ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிற எரர் பண்றதுக்கு அப்படின்னா, then we should be content with saying okay 1 point தோத்துட்டோம், அது பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம உட்காந்து புலம்ப கூடாது. கடைசியில உட்காந்து புலம்புறதுக்கு முதல்ல if you take care of the job, it will put more pressure on City. நம்ம வந்து போன எபிசோட்ல கூட பேசியிருந்தோம், வாட் இஃப் வி டுக் த லீட் இன் தி லாஸ்ட் கேம் வீக்னு. அது எடுத்திருந்தால் சிட்டிக்கு இன்னும் பிரஷர் ஓவர் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சின்ன இட்ஸ் ஆல்வேஸ் பிரெயின் கேம். எவ்ரி ஸ்போர்ட் இஸ் பிரெயின். யூ யூஸ் யுவர் பிரெயின் அட் சர்டன் இன்ஸ்டன்சஸ், யூ கெட் ஓவர் த ஃபினிஷ் லைன் அண்ட் யூ வில் பி த சாம்பியன்ஸ். இட்ஸ் ஈஸி டு சே, இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு எக்ஸிக்யூட். பட் அதான் சொல்ல விரும்புறேன், நம்ம இந்த சின்ன டிரா பண்ணது எல்லாமே இட்ஸ் கமிங் பேக் டு பைட் அஸ். அந்த பிரென்ட்ஃபோர்ட் டிரா, அந்த லெஸ்டர் கூட லாஸ், அந்த செல்சி டிரா, ஃபர்ஸ்ட் மேன் சிட்டி கேம்ல we didn't deserve to take any point. But if you think back at it, அந்த ஃபெபினியோ ஓபன் கோல் மிஸ் பண்ணா 88th மினிட்லயே என்னமோ he missed the open goal. Let's say if he put it in, அதே மாதிரி தான் again we still talk about that 11mm game. அது உள்ள போயிருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு. So again it's all, football is a game of fine margins னு சொல்ற மாதிரி. Again we think back City oda Everton game, that was a clear penalty, and the penalty they didn't give. So இது எல்லாமே it's game changing throughout the game of 38 game weeks. நீ விளையாண்டு நீ 1 pointல வந்து தோக்குறதுங்கிறது, you have to go way back and see where all you drop points. Yeah, I am being too pinpointing, but if you want to be champions, to have a team like City challenging, it's not easy. You have to go back and see எங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், என்னெல்லாம் ஸ்டூபிடான கேம்ஸ் விளையாடி இருக்கோம். Yes, we've played stupid, we've come out with wins, அதுவும் சொல்லல. பட் ஸ்டில் இதெல்லாம் தான் அந்த பாயிண்டே கொண்டு வரதுக்கான காரணம். நீ வந்து ரொம்ப ஸ்க்ரூட்னி பண்ற, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் எல்லாரும் சொல்லலாம், ஐ கெட் இட். பட் பீயிங் a Liverpool fan, I want us to win the Premier League every single year. ஏன் நம்மளால பிரீமியர் லீக் டாமினன்ட் பண்ண முடியாது? திருப்பி you did it 70s 80sல பண்ணோம், United did it, Arsenal and Chelsea had a rivalry. இப்போ City is dominating. We need to get back, we need to dominate. ஒரு ஓவர் பாயிண்ட்ல தோத்துட்டு வந்துட்டு
ஐயோ டக்குன்னு இவ்ளோ க்ளோஸா வந்து போயிடுச்சு we can't be happy. அதான் சொல்ல வரேன். ஆமா, இல்ல ஸ்போர்ட் அட் இட்ஸ் ஹையஸ்ட் லெவல் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஃபைன் மார்ஜின்ஸ் தான். எஸ்பெஷலி இது வந்து கொஞ்சம் ஆஃப் டாபிக். இப்போ நீங்களும் பாஸ்கெட் பால் பார்ப்பீங்க, நானும் பாஸ்கெட் பால் பார்ப்பேன். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் கம்ப்ளீட் சைட் நோட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஸ்டீவ் கர், லிவர்பூல் ஃபேன் அவர், winning the NBA championship. பட் அவர் வந்து ஒரு I don't know if it was this year or a few years back சொன்னாரு வந்து NBA ஃபைனல்ஸ் ஆடும்போது இட்ஸ் நாட் அபவுட் யோர் டீம் பீங் பெட்டர் தென் தேர் டீம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் தீஸ் ஆர் த டூ பெஸ்ட் டீம்ஸ். ஸோ அல்டிமேட்லி இட் கம்ஸ் டவுன் டு எக்ஸிகியூஷன். அந்த ஒரு லிட்டில் திங்ஸ்ல தான் இட் மேட்டர்ஸ். அந்த ஒரு 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 டிஃபென்சிவ் அசைன்மெண்ட்டை மிஸ் பண்றது, ஒரு ஸ்டீல மிஸ் பண்றது, ஒரு பாஸ்கெட் மிஸ் பண்றது. அதே மாதிரி தான் ஃபுட்பால்லையும் இப்போ லிவர்பூல் அண்ட் மேன் சிட்டி வந்து ஃபார் அண்ட் அவே. அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் ரயல் மெட்ரிட் தே ஒன் த சாம்பியன்ஸ் லீக். பட் ஒரு எனி ரீசனபிள் ஃபுட்பால் ஃபேன் and they will say Liverpool and Man City are the two best European teams. They may not have won the Champions League, but they are the two best teams. Adla doubt illa. So ipo vandu when you are talking about that, when you are talking about those two naka, and ஒரு fine margins, அந்த ஒரு lapse of concentration. இப்போ நீங்க வந்து இந்த Man City 2-all draw எழுதினீங்க, அந்த first goal out of nothing Milner was slow to Foden எழுதினீங்க. அண்ட் ஈவன் அந்த செகண்ட் கேம் எட்டிஹாட்ல கூட அந்த ஃப்ரீ கிக்ஸ் சீக்கிரம் எடுத்ததுல நம்ம பிளேயர்ஸ் வந்து ஒரு செகண்ட் 2 செகண்ட் ஸ்லோவா இருந்தாங்க டு ரியாக்ட். அண்ட் தட் மேட் ஆல் த டிஃபரன்ஸ். ஏன்னா ஒரு கெவின் டி ப்ரூய்னே லெவல் பிளேயருக்கு வந்து அந்த 1 or 2 seconds இஸ் லைக் 1 or 2 years. ஈ கேன் ஈஸிலி வந்து ஒரு நல்ல காப்பி சாப்பிட்டு வந்து பாஸ் எடுப்போம். ஸோ அதான் நீங்க சொல்ற மாதிரி அல்டிமேட்லி வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இட் கம்ஸ் டவுன் டு ஃபைன் மார்ஜின்ஸ் தான் பிட்வீன் டூ டாப் டீம்ஸ்னு சொல்லும் போது. அண்ட் ஐ திங்க் இந்த சீசன் வந்து we should use it as a lesson. ஏன்னா வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து we cannot say okay இப்போ ஃபுல்லம் வந்து ஃபர்ஸ்ட் கேம் சரி பரவாயில்ல 1-all draw away to Fulham opening day of the season அது இதுன்னு சொல்ல முடியாது. because now you know that ஒரு 1-all draw in August or September வந்து it can impact what happens in May ன்னு சொல்லிட்டு. so I feel like that is a lesson that we should take. and அதான் டாமினேட் பண்றதுக்கு at this level fine margins தான் it matters இல்லையா? இல்ல அதேதான். இப்போ இந்த சீசன் போன சீசன் வந்து சிட்டி டிட் ஹேவ் தெரிஞ்சது 2-3 கேம் தே டிராப்ட் பிகாஸ் தே டிடன்ட் ஹேவ் த ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர். அந்த ஸ்ட்ரைக்கர் இருந்தா அந்த கேமையும் முடிச்சிருப்பாங்கன்னு ஆஸ் லிவர்பூல் ஃபேன்ஸ் நம்மளுக்கே தெரியுது. பட் நவ் தே ஹேவ் அ டெட்லி ஸ்ட்ரைக்கர். அவன் ஓடுறத பார்த்தாலே ஆப்போசிட் டிஃபெண்டர்ஸ்க்குலாம் பயம் வரும். அந்த மாதிரி லூசுத்தனமா ஓடுவான். நம்மள பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கும். ஆனா அந்த ஒரு பயத்துல அந்த ஸ்பீட்ல ஓடும் போதே பாதி பேர் ஓட மாட்டானுங்க. டே போடா போய் கோல் போறேன்னா போட்டுக்கிடா அப்படின்னு. So I think City will be even more stronger. They will not drop those silly points that they've dropped in the season. So அப்படி பார்க்கும்போது we need to be ruthless in all the chances we get. I know it is not humanly possible to be like that. ஆனா you have to be. அது வந்து as fans we expect that to happen. But as football players, as football team ஒரு மேனேஜரா இருக்கும்போது டே நீங்க என்ன வேணாலும் கேளுங்கடா, we can do as much as we can do சொல்லுவாங்க. I get it. But I just feel if you want more success, you need to take everything you get. ஆமா. இப்போ ஸ்பெசிஃபிக்கா வந்து டிஃபென்ஸ் பத்தி ஒரு கம்ப்ளைண்ட்னு இல்ல, ஒரு டாக்டிக்கல் விஷயம். ஆஃப்கோர்ஸ் நீங்களும் கோச் இல்லை, நானும் கோச் இல்லை, நம்ம பாக்குற ஃபேன்ஸ் தான். பட் ஒரு திங் வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இஸ் த ஹை லைன். இப்போ எனக்கு வந்து அந்த ஹை லைன் பிரச்சனையா தோணல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க அந்த நடுவில் அத்லெட்டிக்ல வந்து ஆஃப் சைட் ஸ்டாட்ஸ், how many times each team catches the opposition offside. அது லிவர்பூல் வந்து it was more than double second place. I think second place வந்து Man City தான் நினைக்கிறேன். So it was more than double. So high line வந்து it is clearly working. So அதை மாத்தணும்னு நான் சொல்லல. பட் ப்ராப்ளம் சில சமயம் என்ன ஆகுதுன்னா, இப்ப நீங்களே எனக்கு அந்த லிஸ்ட் அனுப்பிச்சிருங்க இல்லையா, அதுல வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் நிறைய எழுதிருக்கீங்க. திஸ் பர்சன் வாஸ் அவுட் ஆஃப் பொசிஷன், தட் பர்சன் வாஸ் அவுட் ஆஃப் பொசிஷன். அண்ட் எஸ்பெஷலி ட்ரெண்ட் பத்தி பேசுவோம். ஏன்னா ட்ரெண்டோட விஷயம் வந்து இட் இஸ் ஈவன் மோர் காம்ப்ளிகேட்டட் பிகாஸ் ஹி இஸ் சோ இன்வால்வ்ட் இன் அட்டாக் ஆல்சோ. ஸோ நம்மளோட மெயின் கிரியேட்டிவ் அவுட்லெட்டே வந்து ட்ரெண்ட் அண்ட் ராபர்ட்சன் தான் நிறைய மேட்சஸ்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இஸ் அவுட் ஆஃப் பொசிஷன் அ லாட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அண்ட் ஐ கேனாட் டிஸ்அக்ரி வித் தட். ஸோ அதை எப்படி ரிசால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நம்மளே ட்ரெண்ட் பத்தி பேசியிருக்கோம். And I don't want to single out Trent, but Trent is the main example for this. Other people have also done this. Van Dijkum பண்ணிருக்கான், Matipum பண்ணிருக்கான், Konateவும் பண்ணிருக்கான். But Trent is the main sort of நம்ம poster child இந்த ஒரு mistakes-க்கு.
ஸோ நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல பார்த்தோம், அந்த மேன் சிட்டிக்கு அகேன்ஸ்டா கேப்ரியல் ஜெசஸ் கோல்ல பார்த்தோம். ஸோ இஸ் காட் பால் வாட்சிங் அலாட். அது என்ன எப்படி ரிசால்வ் பண்றது எனக்கு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி நான் கோச் இல்ல, நீங்களும் கோச் இல்ல. ஸோ எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு இல்ல அதேதான் நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் 2-3 தடவை பேசிடுவோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் போய் பால் மேன் அப் பாரு, பால் மேன் உனக்கு பிரச்சனை இல்ல, இன்னொரு டிஃபெண்டர் இருக்கானா உனக்கு பின்னாடி இருக்கிற மேன் அப் பாரு, அதுதான் முக்கியம் அப்படின்னு. எஸ் ஐ அக்ரி, we've caught out a lot of people with this offside traps. நான் இல்லன்னு சொல்லல. But when you know a team is fast paced and you still want to play that high line, 4 பேரும் பயங்கர சிங்க்ல இருக்கணும். Don't get me wrong, 4 பேர் ஒருத்தவன் ஒரு காலத்துக்கு பின்னாடி வச்சாலே முடிஞ்சது. ஸோ அந்த டிஃபென்ஸ் வந்து 4 பேர் இந்த மாதிரி ரொம்ப ஹை பிரசிங் டீம்ஸ், ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ் டீம்ஸ் எல்லாம் ஒரு பார்த்தோம். டூச்சலே வந்து தேர் ஒன்லி வீக்னஸ் டு பிளே அப் பிஹைண்ட் தெம். அதனாலதான் நான் வேர்னர்ல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ல சொல்லியிருந்தேன் நம்மள்ட்ட. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் லைக் திஸ் திங், ஸ்பெசிபிக் கேம்ஸ் வி ஹாவ் டு சேஞ்ச் அ லிட்டில் பிட் அண்ட் அடாப்ட் டு ஹவு த டீம் இஸ் பிளேயிங். இப்ப இருக்கிற டெக்னாலஜி, இப்ப இருக்கிற ஸ்டஃப் எல்லாம் வச்சுட்டு அந்த 0.1 மில்லிமீட்டர்ல ஆப் சைடு இல்லைங்கிறாங்க. ஸோ அந்த சட்டை போச்சு, நம்ம ஆர்ம் பிட் அந்த சைடு போயிருச்சு அப்படிங்கிறான். இவனெல்லாம் நம்ப முடியாது. அதனால வந்து ஸோ ஐ திங்க் அந்த ஒரு ஹை லைன் we've caught out so many teams, but at certain points of time அந்த ஹை லைன் has come back to bite us also. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஸோ இட் ஒர்க்ஸ் வித் 2 சென்டர் பேக்ஸ் ஓகே, பட் ராபர்ட்ஸனோ ட்ரெண்டோ அதே நிலைமையில் இருப்பாங்களா அப்படிங்கிற நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா playing a fullback is not easy. I think it's one of the toughest positions football. ஏன்னா இப்ப இருக்கிற மாடர்ன் டே fullback வந்து you have to play up front, you have to play behind as well. So அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். So I think இப்ப புதுசா when we since we've got Nunez, I think there might be even a positional change, there might be a formation change. நமக்கு தெரியல, we have to wait and watch. Pre-season நம்மால நிறைய ட்ரை பண்ணுவோம்ல. I don't think it will be the conventional 4-3-3, but let's see. என்னன்னு தெரியல. பட் அதான் டிஃபென்ஸ் பத்தி ஜெனரலா அதர்வைஸ் ஒன்னும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இல்ல. உங்களுக்கு எதாவது தோணுதா? என் சைடுல இல்ல. Yeah, I think நீங்க சொன்ன மாதிரி Allison has been caught out 2-3 times. நான் ஹைலைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது. But he's made up for us big time. But அந்த 2-3 times I hopefully doesn't bite us again. அந்த அவன் பண்ண மிஸ்டேக்ஸ் 2-3 times we've gone on to win நினைக்கிறேன். Apart from the Brentford game, I think ஒரு கோல் வந்து it went because of him and we drew that game. அந்த ஒரு கேம் தவிர the other mistakes he's made, we still won the game. So பிரச்சனை இல்லை. பட் someday you can never say. ஒரு நாள் வந்து நம்மள வந்து அந்த ஒரு மிஸ்டேக் வந்து we might end up losing, we might end up drawing. So அந்த points I hopefully go, but he's making a big time for us. டெஃபினட்டா ஆலிசன் வந்து நான் வந்து மற்ற இதுல சொல்லியிருக்கேன். ஐ தாட் பர்சனலா வந்து இந்த சீசன் நம்மளோட பெஸ்ட் பிளேயர் வந்து ஆலிசன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சலா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து he was phenomenal, பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்து he was கொஞ்சம் வந்து கேரி ஜாப் தான். லைக் ஜோட்டா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மானே. ஸோ சலா வந்து he was not as impactful செகண்ட் ஹாஃப்ல. ஸோ பட் ஆலிசன் வந்து ஃபுல் இயர் வந்து he was very very good. ஸோ என்ன கேட்டா பெஸ்ட் பிளேயர் ஃபார் திஸ் சீசன் ஆலிசன் தான் சொல்லுவேன். பட் ஸோ அதுல இருந்தே தெரியுது லைக் he has made a few mistakes, அது இல்லைன்னு சொல்லல. பட் ஐ திங்க் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 63 கேம் சீசன் வந்து you can expect a few. பட் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டைம் we have won that game. ஸோ அதனால வந்து not much of an issue there. அதுதான் கோல் கீப்பிங் டிஃபென்ஸ் வந்து வேற எதுவும் எனக்கு சொல்றதுக்கு இல்லை. ஐ ஃபீல் லைக் அதர்வைஸ் ஒன்னும் வேண்டைக் வந்து நமக்கு இது நெகட்டிவ்ஸ் பேசிட்டோம். பாசிட்டிவ்ஸ் வந்து வேண்டைக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் he was still getting into what is full Van Dijk form, but second half of the season I thought he did really well. Konate வந்து is looking like a solid defender, and Matipke வந்து like இப்போ Matipa Konateவாங்கிற அந்த ஒரு டிபேட் வந்து it is a legitimate debate. அண்ட் கொனாட்டே தான் எனக்கு செகண்ட் சென்டர் பேக் வேணும்னு சொல்றவங்களை வந்து நீங்க வந்து என்னடா எப்படி பேசுறேன்னு சொல்ல கேட்கவும் முடியாது. ஏன்னா கொனாட்டே has proven time and time again Champions League that he is capable of playing in big matches. So positives அதுவும் இருக்கு. மேட்டிப் வந்து he has done really well. ஜோ கோமெஸ் தான் வந்து அன்பார்ச்சுனேட்லி இவங்க 3 பேர் இருக்கிறதுனால அவனுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. he has to settle for backup right back. அது கூட இப்போ கேல்வின் ராம்சே வந்தாச்சு. ஸோ என்ன சிச்சுவேஷன் எனக்கு தெரியல. ஸோ அன்பார்ச்சுனேட்லி ஜோ கோமெஸ் தான் இந்த சீசன் எப்படி போறதுன்னு பார்க்கணும். வெதர் இஸ் ஏபிள் டு அட்லீஸ்ட் நெயில் டவுன் ஒரு கப் சென்டர் பேக்கா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு FA கப் இதுக்கு என்ன சொல்றது லீக் கரபாவ் கப்புக்கு ஸ்டார்டிங் சென்டர் பேக்கா இருந்தா கூட பரவாயில்லன்னு தோணுது இல்லையா? Yeah, I think
I think he might leave. அதுவும் எனக்கு தெரியல ஜோ கோமஸ், because I think he's relatively still young. on 25-26 தான் நினைக்கிறேன். He has a solid 6-7 years ahead of him if he goes to another team, and I think we can get big bucks for him, but I think we will not let him leave. ஏன்னா நம்மளுடைய சென்டர் பேக் பர்சன் நமக்கு தான் தெரியும். ஒருத்தவன் படுத்தானா 4 பேர் ஒரே சேர்ந்து படுப்பாங்க. ஸோ அதனால அதெல்லாம் நம்ப முடியாது. ஐ திங்க் பென் டேவிஸ் இஸ் அபவுட் டு லீவ். எப்ப வாங்கணும், எப்ப விளையாண்டா, இப்ப கிளம்ப வேற போறான். எதுக்கு வாங்கணும்னே தெரியல. ஒரு 2.5 மில்லியன் தானே, சும்மா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமும் ஒரு மேட்ச் கூட ஆட வைக்கல பாவம். டிட் ஹி ஈவன் பிளே? ஒரு கேம் கூட ஆடலன்னு நினைக்கிறேன். ஒரு கேம் ஐ திங்க் ஏதோ ஒரு கேரபோ கப்பா எஃப்ஏ கப்பா ஏதோ ஒரே ஒரு கேம் ஆடினான்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதான் லிட்டரலா வந்து ஐ திங்க் இது வந்து அந்த சென்டர் பேக் கிரைசிஸ் இருக்கும்போது இப்ப ஐ திங்க் கிளாப் கூட சொன்னான்னு நினைக்கிறேன், நியர்பை, அதனாலதான் வாங்கினோம். ஐ திங்க் அப்போ வந்து he was playing at a club which was near Liverpool. லிட்டரலா நியர்பைனா லிட்டரலா நியர் லிவர்பூல். சோ அதனால வந்து வாங்கினோங்கிற டைப்ல பிரெஸ்டன்ல இருந்தான்னு நினைக்கிறேன், தெரியல எக்ஸாக்ட்டா. பிரெஸ்டன்ல இருந்தான்னு நினைக்கிறேன். 2.5 மில்லியன், சரி 2 மில்லியன் தான் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் he might be leaving. அதே பிரைஸ்க்கு மேபி 2.5K வித்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் போட்டிருந்தாங்க potentially 4, but we can expect that potentials to be in add-ons. Expecting it to be upfront is too much அப்படின்னு தெரியுது. ஒரு கேம் யாரா 4 மில்லியன் அவனுக்கு கொடுக்க போறா? But yeah, I think he might leave, and then I don't know what situation with Reece Williams and Nat Phillips. அவங்களும் இருப்பாங்களா அப்படின்னு. அவங்களும் மோஸ்டா கிளம்பிடுவாங்கன்னு தான் தோன்றது. அதுவும் Nat Phillips வந்து he had a very good year last year. போர்ன்மத் கூட ப்ரொமோஷன்லாம் வாங்கிட்டான். So I feel like he will also leave. Reece Williams ஏதோ லோனோ பர்மனெண்டா என்னன்னு எனக்கு தெரியல. But did Nat play every game? போர்ன்மத்துக்கு எல்லா கேமும் ஆடினாப்லையா? Nat Phillips நிறைய ஆடினாமா. அப்ப அவங்களே இப்போ 10 மில்லியன் கொடுத்தாங்கன்னா கொடுத்துருவோம், நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல, அதுதான் பிக்கெஸ்ட் ரூமர் வந்து போர்ன்மத் தான் Nat Phillipsக்கு. சோ அதுதான் சொன்ன மாதிரி, அதான் நம்ம பேக்கப்புக்கும் பேக்கப் சென்டர் பேக்ஸ் தான் இப்போ கிளப் விட்டு போறாங்க. பட் அதர்வைஸ் டீம் ஷுட் பி ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள். நியூ சைனிங்ஸும் ஒன்றும் இல்லை. அதான் ஸோ ஐ திங்க் அதோட இந்த எபிசோடு முடிச்சுக்கலாம். நாங்க வந்து இந்த பாட்காஸ்ட்டை வந்து அட்வர்டைஸ் பண்றதுக்காக அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்றோம். இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமா, இவனுக்கு கொஞ்சம் ஓவரா பேசுறாங்க, கொஞ்சம் கம்மியா தான் பேசுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரா ஏறிட்டு இருக்குது. அப்படியே அந்த சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் ஒரு 100ல நிப்பாட்டிங்கன்னா பயங்கரமா இருக்கும்னு சொல்லிக்க விரும்புறேன். உனக்கு வர வியூஸே 50, சப்ஸ்கிரைபர் 100 வேணுமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு பெரிய கும்பிடு எடுத்துட்டு எங்களை சிபி டேடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். பட் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ்ல லிவர்பூல் பத்தி பேசுற ஒரு பாட்காஸ்ட் இல்லையே, ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையே அப்படிங்கிறத நானும் சேஷாதிரி முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் நிறைய இடத்துல வந்து இந்த அட்வர்டைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். பட் அது வேண்டாம், நம்மளதுல பண்ணுவோம் அப்படிங்கிறத தமிழ்லயே பண்றோம். ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட் நீங்களா தான் கொடுக்க முடியும். அது ஒரு பெரிய வேண்டுகோளா வச்சுக்கிறோம். பட் வி ரிலேட்டிவ்லி நியூ 3 months தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்க ஸ்டார்ட் பண்ணி, இல்லைன்னு சொல்லல. The support that you've given us for 3 months is immense, and we thank you from the bottom of our hearts. But at this point of time, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆஃப் சீசன் போயிட்டு இருக்குது, ரொம்ப டக்குன்னு சீசன் வர மாதிரி இருக்குது. இன்னொரு 1 மாசம் தான் இருக்கு சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வி ஹோப்ஃபுல்லி வில் பி கெட்டிங் பேக் ஆன் ட்ராக். பட் இந்த ஆஃப் சீசன் டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஆமா, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்துல அந்த பெல் ஐகான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் போடுங்க, ஸோ தட் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். பட் அதான் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்றதே பெருசே இல்ல, பெல் பட்டன் வைக்கிற ஆயிக்கணுமாடா அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. சொல்றது சொல்லி விட்டுருவோம், பரவாயில்ல. பட் அதான் என் சைட்ல இருந்தும் வேற எதுவும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கௌதம் சொன்னதுதான் என் சைட்ல இருந்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். அண்ட் கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது என் பேர் சேஷாத்ரி. என் பேர் கௌதம். தேங்க்யூ வெரி மச்.